அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய இமேஜ் அவங்களுடைய அந்த ஸ்டாச்சர் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு உயரத்துல இருந்தாங்க. பட் இப்போ ஒரு உயரத்துக்கு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அது அதிகமா வந்திருக்கா, அந்த இமேஜ் அதிகமா கிரியேட் ஆகியிருக்கா அப்படிங்கிற விஷயத்த பத்தி உங்ககிட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். உண்மையாலுமே எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஸ்டாச்சர் அப்படிங்கிறது திமுக எதிர்பார்க்காத அளவுக்கு, இங்க முக்கியமே என்ன அப்படின்னா கருணாநிதியோட மகன் ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஸ்டாச்சர் அப்படிங்கிறது வளர்ந்துருக்கு. அதுதான் என்னுடைய பதில். என்ன காரணம் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமிக்கு 2021 தேர்தலில் ஒரு ஸ்டாச்சர் இருந்ததா, ஒரு இமேஜ், அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருந்ததா அப்படின்னா இல்லவே இல்லை. எப்படி பார்த்தாங்க அப்படின்னா 2021 காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியை திமுக எப்படி பார்த்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு விஜயகாந்தை விட கீழே பார்த்தாங்க. விஜயகாந்தை இந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னு தெரியும். ஒரு மாமனிதர், நல்ல மனிதர், பட் அவரை ஒரு குடிகாரர், அவர் ஒன்றும் தெரியாதவர், ஸ்டேஜில் எப்படி நடக்கணும்னு தெரியாத நபர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப இந்த மீடியா வச்சு அவர் ஒரு வார்த்தை பேசினதை திரும்ப கட் பண்ணி 4 டைம், யார் பேசுறத 4 டைம் திரும்ப ரிப்பீட்டாக கட் பண்ணி போட்டாலும் இந்த ஆள் என்னப்பா அப்படின்னு தான் தோணும். ஸோ அதை மாதிரி விஜயகாந்த் அவர்களை இந்த மீடியாவை வச்சு திமுக அரசு பண்ணுச்சு அப்படின்னு தெரியும். அப்படி இருக்கப்போ புதுசாக யாராவது வந்தா நாங்கள் ஒழிச்சு விட்டுருவோம் அப்படின்னு இருந்த திமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு நபர் புதுசாக வாய்ப்பு கிடைச்சி 2017 சிஎம் ஆகுறாங்க. சிஎம் ஆனதுல இருந்தே எடப்பாடி பழனிசாமி மேல நிறைய அவதூறு. ஏன்னா அவங்க ஒரு பெரியண்ணன் மனப்பான்மை இருக்கும் திமுகவுக்கு. நாம யாரு, ஸ்டாலின், நம்ம கருணாநிதியோட மகன், நாம எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதே எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறப்போ சாதாரண நபர், ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த நபர், அவரு நமக்கு நேரா நின்று நிகரா நின்று அரசியல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு அந்த பெரியண்ணன் மனப்பான்மை இருக்குல்ல, ஒரு வன்மம் பிடிச்ச மனப்பான்மை இருக்குல்ல, அந்த மனப்பான்மை திமுகவுக்கு இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவங்க சிஎம் ஆனப்போ. அதுக்காக தான் நிறைய வேலைகள்லாம் பண்ணாங்க. அசம்பிளியில ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பெரிய ஆளா கூட மதிக்காம அசம்பிளியை கலைச்சி விட்டு விளையாண்டது அப்படின்னு நிறைய தொந்தரவுகள் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. பட் தேர்தல் கட்சிக்குள்ளேயும் சரி, அதிமுகவில் இருந்த நபர்களையே வச்சு கட்சிக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தினது, இதை மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுத்தாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி அவங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது ரொம்ப சின்னது. நமக்கு தெரியாது எடப்பாடின்னு ஒருத்தவங்க சிஎம்மா இருக்காங்க அப்படின்னு தான் தெரியும். பட் எடப்பாடியோட இமேஜ் எங்க கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சது அப்படின்னா கோவிட் டைம்ல அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது உண்மையாலுமே நல்லா இருந்தது. இந்தியாவிலேயே கோவிட் டைம்ல ரொம்ப சூப்பரா நிர்வாகம் பண்ண மாநிலம் அப்படின்னு மோடி அவர்களே சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் நிர்வாகம் அப்படிங்கிறது இருந்தது. அந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸோட படிப்பு வீணாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஆல் பாஸ் போட்டது, ஆன்லைனில் எக்ஸாம் வச்சு அதை கணக்கச்சிதமாக முடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாசிட்டிவாக, எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு நபர் சிஎம்மா இருக்காரு, ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ஆட்சியை தான் கொடுக்குறாரு அப்படிங்கிற எண்ணத்தை நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துது. பட் திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா 2021 தேர்தல் இப்ப பேசுற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஒரு அக்ரெசிவா பேசுறது, மீடியா கிட்ட ரொம்ப சாதுரியமா பேசுறது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்காது. அதிகமா மீடியாவை ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்க, அப்படிதான் இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்துல டிஎம்கே எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது நம்ம முடிச்சு விட்டுடலாம், மீடியா வச்சு இவரை தகர்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, அதிமுக பெரிய அளவில் ஜெயிக்காம ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, அதிமுகங்கிறது இல்லை, அதுக்கப்புறம் டிஎம்கே தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வச்சு மீடியா வச்சு எவ்வளவு வேலைகள் செஞ்சாங்க. அதை அந்த டைம்ல அதிமுகவால் ரொம்ப டாக்டிக்கலா அதை எடுத்துக்க முடிஞ்சுதா அப்படின்னா, அதை சமாளிக்க முடிஞ்சுதா அப்படின்னா முடியல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனை இருந்ததுனால இதுல அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் அதெல்லாம் தாண்டி அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சி, கிரவுண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறதுனால ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு கூட அவங்களுக்கு அவங்களுடைய கூட்டணி ஒரு 75 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஸோ அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலமா போகுது, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய பலமா போகுது. ஸோ அது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய ஸ்டாச்சர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகல. மனசுக்குள்ள ஓகே, நல்ல மனுஷன் தான்ப்பா, மோசமான ஆட்சி கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. பட் இப்போ அப்படியே எதிர்கட்சியா மாறி எப்பொழுதுமே எதிர்கட்சியா இருக்கிறப்போ நிறைய பேர் ரொம்ப ஆக்டிவா நிறைய விஷயங்களை செய்வாங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த 4 வருஷமா எதிர்கட்சியா அப்பப்போ செயல்பட்டு இருந்தாலும் இப்போ இந்த 10 மாசமா எடப்பாடி பழனிசாமி எடுத்து வைக்கக்கூடிய இந்த பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே திருப்பி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் மனமாறிடுச்சு. ஸ்டாலின் அவர்கள் நம்ம எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கி விட்டுட்டு போயிடலாம், லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு
இருந்தாரு. அதனாலதான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லி அணிக்கும் தான் போட்டி அப்படின்னு ஸ்டாலின் சொன்னார். என்ன காரணம் அப்படின்னா, நாம எடப்பாடி பழனிசாமியை பத்தி பேசினா அவருடைய ஸ்டேச்சர் அதிகமாயிடும். நாம யாரு, முத்துவேல் கருணாநிதி, அவருடைய பையன் ஸ்டாலின், நாம போயிட்டு ஒரு சாதாரண விவசாய பத்தி ஒரு சாமானியரை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத கொடுக்காமலே இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி இங்க மக்கள் மத்தியில ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிரச்சாரத்துக்கு போற இடத்தெல்லாம் நிறைய விஷயங்களை எடுத்து பேசுறது, மக்கள் கூட்டம் கூடுறது, திமுக செஞ்ச விஷயங்களை, திமுக எப்பொழுதும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாங்க அதிமுக அப்படிங்கிறது தானே. ஸோ அதுக்கு ஆதாரப்பூர்வமா இங்க பாருங்க, வாஜ்பாய் பக்கத்துல யார் உட்காந்துருக்காங்க, நம்ம முரசொலி மாறணும், நம்ம கருணாநிதி தான் உட்காந்துருக்காங்க. அவங்க வச்சிருந்தப்ப இனிச்சுது, நாம வச்சிருந்தப்ப கசக்குதா அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா எக்ஸ்போஸ் பண்ண நம்ம ஸ்டாலின் அவர்களால பொறுக்க முடியல. ஸோ இது இனிமே வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து நம்ம அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம்னா அவர் வளர்ந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா எடப்பாடி பழனிசாமியை ஸ்டாலின் அவர்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்ப மாத்தி மாத்தி அவங்களுக்கு வேற பேச்சே கிடையாது. இப்போ ஒரு நேரத்துல எடப்பாடி பழனிசாமியை பத்தி பேசுனா அவர் வளர்ந்துருவார், அவருடைய ஸ்டேச்சர் அதிகமாயிடும் அப்படின்னு பேசாம இருந்த திமுக இப்ப ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் என்ன வேலையா இருக்கு அப்படின்னா, டெய்லி எடப்பாடி பழனிசாமியை பத்தி பேசுறது தான். எடப்பாடி பழனிசாமி அது பண்ணிட்டார், இது பண்ணிட்டார் அப்படின்னு பேசுறது தான் வேலையா இருக்கு. ஸோ இதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய ஹைட் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு. 2021 பேசாம அப்படியே கொண்டுணும், அந்த அந்த பேச அதை கில்லிங் இன் சைலன்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை பண்ணணும்னு நினைச்சாங்க. பட் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்ப பேசிய ஆவணும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு எடப்பாடி பழனிசாமி நீங்க பேசல அப்படின்னா இன்னும் அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து திமுக வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய இமேஜ் வந்து வளர்ந்து வந்து வர்றதுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். ஒண்ணு, இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி மீடியாவை ஃபேஸ் பண்ணது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு தலைவரை வந்து நம்ம எப்படி அவரை மதிப்பிடுவோம் அப்படின்னா, அவங்க மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, மீடியா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத வச்சுதான் அவங்களுடைய அறிவு என்ன, அவங்களுடைய ஆளுமை திறன் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோம். அந்த விஷயத்துல ரொம்ப சிறப்பாவே எடப்பாடி பழனிசாமி இப்போ 10 மாசமா எழுச்சி பயணம் தொடங்கி எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். பிரச்சாரத்திலையும் சரி, பிரஸ் மீட்லையும் சரி, எல்லா இடத்தையுமே ரொம்ப சாதுரியமான பதில், அந்த மரியாதை குறையாத பதில், ஆனா ஆதாரத்தோட பதில், அவதூறு இல்லாத பதில் அப்படின்னு கொடுக்குறப்போ ஒரு இமேஜ் அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கு. இதை தாண்டி ஒரு ஆளுமையா தன்னை எடப்பாடி பழனிசாமி எங்க ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிஜேபி கைக்குள்ள போயிடுச்சு அதிமுக, இந்த 26 தேர்தலோட பிஜேபி வந்து அதிமுகவை முழுங்கிடும், கிட்டத்தட்ட 70 சீட்டு கேட்கிறாங்க பிஜேபி, 80 சீட்டு கேட்கிறாங்க, ஸோ முடிஞ்சிருச்சு அதிமுகவோட வேலை அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி அப்படிலாம் சீன்ல அந்த சீனே இங்க கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு 27 சீட்டுக்கு பிஜேபியை பேசி முடிச்சது, அதாவது காங்கிரஸை விட ஒரு சீட்டு நான் கம்மியா தான் முடிப்பேன் அப்படின்னு பேசி முடிச்சது எடப்பாடி. எவ்வளவு பெரிய ராஜ தந்திரி, அமைதியா இருக்கிறதுனால அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க, அமித்ஷா சொல்றது அப்படியே கேட்டுட்டு போயிடுவாரு நினைச்சிடாதீங்க அப்படின்னு 27 சீட்டை வாங்கி ப்ரூவ் பண்ணி காமிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ அந்த விஷயத்துல அரசியல் ரீதியா இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய, எப்படிப்பா இப்படி பண்ணி முடிச்சாரு, எப்படிப்பா பிஜேபி கிட்ட பேசி இவரால் இப்படி பண்ண முடிஞ்சது அப்படின்னு மற்ற கட்சியில இருக்கவங்க கூட ஒரு ஆச்சரியமா தான் பார்த்தாங்க. ஸோ அந்த விஷயத்துல அவருடைய ஆளுமை திறன் அப்படிங்கிறது வெளிப்பட்டுது. ஸோ இப்படி கொஞ்ச நாளா எல்லா விஷயத்திலையும், கட்சி சார்ந்த விஷயங்கள்லயும் சரி, எந்த பிரச்சனையும் இல்லாம பிடிக்கலையா வெளியில தூக்கி போட்டு தன்னுடைய ஆளுமையை கட்டமைச்சு கொண்டுட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி மீடியாவும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இவங்களை பத்தி ஃபோக்கஸே கொடுக்காம இருந்த எம்.கே. ஸ்டாலினையும் உதயநிதியவும் இவங்களை பத்தி பேச வச்சிருக்காரு. ஸோ இப்படி எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய இந்த இமேஜ் அப்படிங்கிறது உயர்ந்து வந்து நிக்குது. இதை கண்டிப்பா ஸ்டாலின் அவர்களால அவங்க குடும்பத்தால பொறுக்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கர்வம் இருக்கும்ல, நம்ம யாரு, நம்ம அப்பா எப்போ 69 நம்ம அப்பா சிஎம் ஆனவர், ஸோ அவரு வாரிசு நாம. ஆனா எடப்பாடி பழனிசாமி யாருன்னு தெரியாது, 2017 ஜனவரி ஸ்டார்டிங் வரைக்குமே யாருன்னு தெரியாது. பட் அவரை நாம எதிர்த்து அரசியல் பண்ணோமா, நாம எவ்வளவு பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பா ஸ்டாலின் அவர்களுடைய அவங்க மனசுல அந்த வன்மம் அப்படிங்கிறது இருக்கும். பட் இதுதான் ஜனநாயகம்.
நீங்க எங்க அப்பா அவரு, எங்க தாத்தா அவரு அப்படின்னு உதயநிதி சொல்றதுல வந்து எதுவுமே ஜனநாயகம் கிடையாது. ஒரு கட்சியில யாரு வேணாலும் வந்து மேல நிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஜனநாயகம். சோ அந்த ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தை சரியா பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி செயல்படப்பட அவங்களுடைய இமேஜ் அப்படிங்கிறது உயர்ந்து வந்து நிக்குது. அதை நான் ஃபீல் பண்றேன். இப்படி ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், ஒரு மக்கள் தலைவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியம். நம்ம வந்து இப்ப எம்.கே. ஸ்டாலின் வந்து மக்கள் தலைவர்னு அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஆனா ஜெயலலிதா அவர்களை சொல்லுவாங்க, கருணாநிதியை சொல்லுவாங்களான்னா சொல்ல மாட்டாங்க. சோ அப்படி இப்போ ஒரு ஆளுமையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியில இருக்கக்கூடிய மக்கள் தலைவர் அப்படின்னு யாருமே கிடையாது. சீமான் அவர்களை சொல்லலாம், ஆனா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரல. பட் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவர் அப்படின்னா இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி. அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க, அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நன்றி.